மதுரையில் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆரப்பாளையம் மற்றும் திருமலைராயர் பகுதிகளில் 2 மேம்பாலங்களை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், மணல் குவாரிகளை இனிமேல் அரசே ஏற்று நடத்தும் என்றார். இதன் மூலம் மணல் விலை குறைக்கப்படும் என்று அவர் அறிவித்தார். அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளில் படிப்படியாக மணல் அள்ளுவது நிறுத்தப்படும் என்ற அவர், வரும் காலங்களில் ஆற்று மணலுக்கு பதில் எம்சாண்ட் எனப்படும் மாற்று மணலை பயன்படுத்த வேண்டுமென வலியுறுத்தினார். மணல் அள்ளுவதை நிறுத்துவதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்பு உருவாகும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் மூலமாக பல்வேறு மணல் குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த குவாரிகள் எல்லாம் இனிமேல் அரசே முழுமையாக எடுத்து செயல்படும் என்ற அறிவிப்பை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். லோடு கான்ட்ராக்ட், அதை மணலை லாரிகளில் நிரப்புவது, அதே போல ஸ்டாக் யார்டு, மணலை சேமிக்கின்ற கிடங்கு, இரண்டையும் இனிமேல் அரசுடைய மேற்பார்வையிலே எடுத்து செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை தருகின்றேன். 2-3 ஆண்டுகளிலே முழுமையாக மணல் நிறுத்தப்படும் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றிரவு சென்னை திரும்பிய எடப்பாடி பழனிசாமி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மணல் குவாரிகளை மூட குவாரி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். படிப்படியாக 2-3 ஆண்டுக்குள் மணல் முழுவதும் நிறுத்தப்படும். பொதுமக்களும் கட்டுமான தொழில் ஈடுபட்டிருக்கின்றவர்களும் எம்சாண்டை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்கள் முழு ஒத்துழைப்பு, பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அதிமுகவின் 2 அணிகள் இணைவதில் தோல்வி எதுவும் ஏற்படவில்லை என்றும் பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் திறந்த மனதுடன் இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்.